ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு vlog போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிங்க்குக்கு அடியில் வாஷிங் பவுடர், அப்புறம் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர், கொஞ்சம் க்ளீனிங் சப்ளைஸ்லாம் அப்படியே வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இந்த ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். பசங்க 2 பேருமே ஏதோ பசில் சால்வ் பண்ணுற மாதிரி நானே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடியை ஃபிக்ஸ் பண்ணவே விடலை. அப்புறமா அவங்க டேடி நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்டான்னு கேட்டு அவங்க கூட ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடித்த உடனே ஹர்ஷு அதை எடுத்து அவார்டெலாம் வாங்கினா போஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறமா சிங்க்கு அடியில் கொஞ்சம் தண்ணிலாம் லீக் ஆகி அழுக்காக இருந்துச்சு. அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ரீசெண்ட் டேஸாக டேமு ஆப் ரொம்ப ஹைப்பாக போயிட்டுருக்கு. சரி, நம்மளும் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி பார்க்குமான்னு பார்த்தேன். அமேசான் விட விலைலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. இனிமேல் பார்த்தா தான் தெரியும். இந்த பிளான்டர் அந்த வெப்சைட்டில் பார்த்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் டீசெண்ட் சைஸில் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப டைனியாக இருக்குது. இதில் என்ன செடி வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. அப்புறமா நியூ ஆப் யூஸருக்கு ஏதோ ஆஃபர்னு இந்த ஹூடி £1.50 இந்த ஹூடி இருந்துச்சு. அது வாங்கியிருந்தேன். அப்புறம் 2 ஃப்ளவர் வேஸ் வாங்கியிருந்தேன். அப்புறமா எனக்கு ஸ்லிப்பர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுவும் பார்த்து வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு தான் இந்த ஹூடி வாங்கியிருந்தேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த பிளான்டர் தான் ரொம்ப அநியாயத்துக்கு குட்டியாக இருக்குது. ஹர்ஷுவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பில்லி, அவனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் சாட்டர்டே போயிருந்தோம். ஹர்ஷு எவ்ரிடே ஸ்கூல் விட்டு வரும்போது நாங்கள் நடந்து வர வழி ஃபுல்லாக பேசிகிட்டே வருவான். பில்லி நானும் இது பண்ணோம், பில்லி அதை பண்ணான், பில்லி என்ன இது சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 வாட்டியாச்சும் பில்லி நேம் யூஸ் பண்ணிவிடுவோம். பர்த்டே இன்வைட் வந்ததுலேருந்து என்னை டெய்லி கேட்டே இருப்போம், எப்போ போகிறோம் அப்படின்னு. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே அந்த இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக அந்த டே வந்த அன்னைக்கு ஹர்ஷஸ் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டான். ஏன்னா முன்னாடிலாம் நைட்டே கேட்டு வச்சிட்டோம், நாளைக்கு தானே நம்ம போகிறோம் அப்படின்னு. அதனால் காலையில் அவனுக்கு சீக்கிரமாகவே முழிப்பு வந்துருச்சு. காலையில் கிளம்பி என்ன ட்ரெஸ் போடுறது இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அன்னைக்கு. அன்றைக்கி நானும் ஹர்ஷுவும் மட்டும்தான் போயிருந்தோம். ரித்தி வீட்டில் அவங்க டேடி கூட இருந்தான். நானும் ஹர்ஷுவும் இந்த பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு அப்புறமா பக்கத்தில் ஒரு மால் இருக்குது, அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வீட்டில் மல்லாட்டை பருப்பு பாதாம்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிட்டு ஃபில் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே சண்டே அன்னைக்கு ஃபாதர்ஸ் டேன்றதால அவங்க டேடிக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக லன்ச்சு செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு மட்டன் கோலா உருண்டை செஞ்சு அதில் குழம்பு வச்சுருந்தேன். குழம்புக்கு தேவையானதெல்லாம் வதக்கி விட்டுட்டு அப்படியே சைட் பை சைட் கோலா உருண்டை செஞ்சுக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் ஹோல் கரம் மசாலாலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது கோலா உருண்டைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக வெட்டி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் கட் பண்ண வெங்காயமும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் போட்டுட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் போட்டு இதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அரைக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணால் போதும். பல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அப்படியே சைட் பை சைட் குழம்புக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயத்தில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சைட் கோலா உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சதெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூடவே மின்ஸ் மீட் சேர்த்துக்கலாம். இங்கே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த மாதிரி மின்ஸ் மீட் கிடைக்கும். இன்றைக்கி நியர்லி 500 கிராம் மின்ஸ் மீட் எடுத்திருக்கேன். இப்போ அரைச்ச வெங்காயத்தோடு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்புறமா இது கூட ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இது கூடவே நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருந்தோம்ல பொட்டுக்கடலை மாவு, அதிலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அப்புறமா வேணும்னா போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். 1/2 கப்பு அரைச்சிருந்தேன், அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். நம்ம பிசைஞ்சு பார்க்கும் போதே தெரியும் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம வடை போடுவோம்ல அந்த மாதிரி இருந்தோன்னா நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் செய்யும்போது எப்படி தேவைப்படும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்கணும். என் வீட்டில் கொத்தமல்லி இல்லை, அதனால் புதினா மட்டும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மின்ஸ் மீட்டை எல்லாமே அப்படியே ரவுண்டாக பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இதெல்லாம் உருட்டி வச்சுட்டு சைடில் குழம்புக்கும் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு அந்த குழம்பு கொதிக்கட்டும். நம்ம யூஸ்வலாக குருமா குழம்பு வைப்போம்ல அந்த மாதிரி தான். அதை நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மின்ஸ் மீட்டை உருட்டி வச்சுருந்தால கோலா உருண்டை இதெல்லாமே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். கோலா உருண்டையை மட்டுமே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதை வச்சு நான் குழம்பு தான் வைக்க போகிறேன். பசங்க குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா இருக்க சொல்ல யாமி. ஓகே, டபுள் சூப்பரா. ஓகே, குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் போட்டிருந்தேன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ இதுவும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சைடில் சோறு வெந்துட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் ரசமும் வச்சுட்டா லன்ச் வேலை முடிஞ்சிடும். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோலா உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டையை கட் பண்ணி கூட சேர்க்கலாம். அப்போ தான் அந்த உள்ளே இருக்க குழம்புலாம் ஏறி ஊறி நல்லாயிருக்கும். இல்லை முழுசாகவே கூட சேர்த்துக்கலாம், நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கலாம். இந்த உருண்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அப்புறமா குழம்பு ரெடி ஆகிடும். ரசமும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். பசங்க சாப்பிடல, அவங்க அப்போ தான் அந்த கோலா உருண்டை சாப்பிட்டாங்களா, அதனால் அவங்க சாப்பிடல. நானும் வீட்டுக்காரங்க மட்டும் உட்காந்து சாப்பிட்டோம். டிவியில் ஏதாச்சும் மூவி போட்டு விட்டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரீ கை மூவி போட்டு விட்டுருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பசங்களும் அந்த மூவி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா பசங்களுக்கு ரசம் மட்டும் போட்டு ஊட்டி விட்டால் சாப்பிட்டாங்க. இது லாஸ்ட் வீக் லைப்ரரிக்கு போயிருந்தோம், அப்போ எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக லைப்ரரிக்கு தான் போனோம், ஆனால் லைப்ரரி ஒரு மால்லே இருக்குது. அதனால் அந்த மாலுக்கு போயே ஆகணும். நம்ம எப்போ லைப்ரரி போனாலும் பசங்க கண்டிப்பாக மாலுக்கு போகாமல் வரமாட்டாங்க. மாலுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் கேட்பான் ரித்தி. வீட்டிலேருந்து சாப்பிட்டு கிளம்புனாலும் அங்கே போனவுடனே பசிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக சப்வேயில் போயிட்டு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு அப்புறமா அங்கே ஒரு ஒர்க்ஸ்னு ஒரு ஷாப் இருக்கும், அங்கே போயிட்டு அவனுக்கு ஏதோ புக்கு வேணும்னு சொல்லி அது வாங்கிட்டான். அப்புறமா அந்த மால்லே இந்த ப்ளே ஏரியா இருக்கும், அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு லாஸ்ட்டாக தான் லைப்ரரி போனோம். ஆக்சுவலாக போனதே லைப்ரரிக்காக தான், ஆனால் அங்கே லாஸ்ட்டாக தான் போனோம். அப்புறமா அவனோட புக்ஸ் கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருந்தது. ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நியூ புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தா இது எல்மர் டேன்னு சொல்லிட்டு அங்கே கலர் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க் ஷீட்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக எல்மர் ஹஷுவோட கிளாஸ் நேம். இங்கே எல்லா கிளாஸுக்கும் ஏதாச்சும் நேம் வச்சுருப்பாங்க. எல்மர்ஸ், கிரஃபெல்லோ, ஹங்க்ரி கேட்டர் பில்லர் அப்படின்னு ஸ்டோரி புக்ஸ் இருக்கும்ல, அந்த நேம்லேயே அவங்களோட கிளாஸ் நேமும் வச்சுருப்பாங்க. அவனோட கிளாஸ் நேம் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு கலர் பண்ணி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போனோம்.
அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.